அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் வசனம் 7. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கேருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். ஆண்டவராகிய தேவன் சாத்தானை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். யோபுவின் சம்பவத்தை நம்ம எல்லாம் தெரியும். யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த ஒரு நீதிமானாக இருந்தார். அப்படிப்பட்ட இந்த யோபை சோதிக்கும்படியாக பிசாசானவன் வந்து தேவனிடத்தில் அவன் பர்மிஷன் கேட்டான். உடனே ஆண்டவர் அதுக்கு அனுமதி அளித்தார். அவனிடத்தில் ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், எங்கேருந்து வருகிறாய் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டார். அதற்கு சாத்தான், பூமி எங்கும் உலாவி என்று சொல்லுகிறான். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு வேலை இல்லை, நிற்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படிம்பாங்க. இந்த சாத்தானானவன் உலகெங்கும் சுற்றி திரிந்து, உலகெங்கிலும் உலாவி, உலகெங்கிலும் சுற்றி திரிந்து நான் வருகிறேன் என்று சொல்லுகிறான். அப்படினாலும் உலகத்தில் அவனுக்கு என்ன வேலை? உலகத்தில் அவனுக்கு எப்படிப்பட்டதான பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த உலகத்தில் அவன் சுற்ற வேண்டிய அவசியம் என்ன? இந்த உலகத்தில் ஏன் அவன் சுற்றி வருகிறான்? அவனுடைய நோக்கம் என்ன? அவனுடைய எண்ணம் என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல பயமுறுத்தும்படியாய் எவன் விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அவன் எதற்காக வருகிறான்? எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி. எதற்காக பூமி எங்கு உலாவுகிறான்? எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி. அவன் எதற்காக பூமியெல்லாம் சுற்றித் திரிய வேண்டும்? யாருக்காவது கெடுதல் பண்ண வேண்டும் என்பதற்காக. நன்மை செய்வதற்காக அல்ல, உதவி செய்வதற்காக அல்ல, காப்பாற்றுவதற்காக அல்ல, அவனை கெடுப்பதற்காக, அவனை விழுங்குவதற்காக சிங்கத்தை போல, கெர்ச்சிக்கிறவனைப் போல அவன் பூமி எங்கும் உலாவுகிறான் என்று சொல்லி பார்க்கணும். ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்குது. அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வியாபி, எங்கும் வியாபித்திருக்கிறவர், எங்கும் அவர் இருக்கிறார். தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லுவாங்க. அவர் தேவன் இல்லாத இடமே ஒன்றுமே கிடையாது. தேவன் இல்லாத இடமென்று ஒன்று இடம் கிடையாது. தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார். அவர் எல்லா இடத்திலும் இருந்து கிரியை செய்கிறார். அவர் இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு காரணம் இருக்கிறது. அவர் மனுஷனுக்கு உதவி செய்யும்படியாய், மனுஷனுக்கு சுகம் கொடுக்கும்படியாய், மனுஷனுக்கு நன்மை செய்யும்படியாய், மனிதனுடைய வேதனை மாற்றும்படியாய் இப்படியாக அவர் சுற்றித் திரிகிறார். ஆனால் சாத்தானோ எதற்காக சுற்றித் திரிகிறான் என்று சொன்னால், எவனை கெடுக்கலாமோ என்று, எவனுக்கு வியாதியை கொடுக்கலாமோ என்று, யாரை நரகத்துக்கு கொண்டு போகலாம் என்று சொல்லி, எவனை விழுங்கலாம் என்று சொல்லி. இதுதான் அவனுடைய இந்த பூமியில் உலாவுவதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. ஆகவே தான் யோபை வந்து கண்ணோக்கி பார்த்தான். என் தாசன் ஆகிய யோபு மேல் கண்ணோக்கமாக இருக்கிறாயோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். ஆகவே அவனுடைய வேலை என்ன என்று சொன்னால், யார் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள், யார் ஜெபிக்கிறார்கள், யார் வேதத்தை வாசிக்கிறார்கள், யார் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறார்கள், யார் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள், யார் தேவனுக்கு பயந்திருக்கிறார்கள், யார் பரிசுத்தமாக இருக்கிறார்கள், யார் நன்மை செய்கிறார்கள், யார் ஊழியம் செய்கிறார்கள் என்று சொல்லி அவன் தேடி பார்த்து தேவனுடைய பிள்ளைகள் மீது அவன் கண்ணோக்கமாக இருப்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே அவனுடைய முக்கியமான வேலை கிறிஸ்தவத்தை அழிப்பது. அவனுடைய முக்கியமான வேலை ஜனங்களை தேவன் பக்கத்திலிருந்து, தேவனுடைய அன்பிலிருந்து, தேவனுடைய பரிசுத்திலிருந்து விலக்கி விடுவதாகும். ஆகவே தான் அவன் பூமி எங்கும் உலாவுகிறான். ஒருவேளை பிசாசு நம்மை சோதித்தால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் தைரியமாக இருக்கலாம். காரணம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அவன் நம்மை ஜெயிப்பதற்கு பெரிய ஒரு ஆள் கிடையாது. நமக்கு எதிரியானவன் நம்மளோட பலசாலியாக இருக்கணும். ஆனால் பிசாசு நம்முடைய பலசாலி கிடையாது. அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் தானே ஒழிய அவன் தோற்கடிக்கப்பட்டவன். சிலுவையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு அவனை தோற்கடித்தார். அவன் தோற்று போனவன். ஆக அவனுக்கு பயப்பட அவசியமே கிடையாது. ஆகவே பூமி எங்கும் உலாவுகிற அவனுடைய எண்ணமெல்லாம் கெடுத்தலும், அவனுடைய எண்ணம் எல்லாம் மோசம் போக்குதலும், அவனுடைய எண்ணம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய விலக்குவதுமாக இருக்கிறது. ஆகவே அதற்கு நாம் பயப்பட தேவையில்லை. அவன் பூமி எங்கும் உலாவிலார் என்ன, அவன் எங்கிருந்தா என்ன. நம்முடைய ஆண்டவர் சர்வ வியாபி, எங்கும் ஒரே நேரத்தில் வியாதிருக்கிறார், எங்கும் ஒரே நேரத்தில் வியாபித்திருக்கிறார், எங்கும் ஒரே நேரத்தில் அவர் இருக்கிறார். ஆகவே அவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது, அவருடைய சுகம் நமக்கு இருக்கிறது, அவருடைய ஆரோக்கியம் நமக்கு இருக்கிறது. ஆகவே தேவன் நம்மை பாதுகாப்பார். சர்வ வியாபியான அவர் பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காய் ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. பிசாசானவன் பூமி அங்கே உலாவுகிறான். அவனுடைய வலையில் அங்கே சிக்கக்கூடாதபடிக்கு அவனை எதிர்த்து நின்று ஜெயிக்க ஆண்டவர் வேண்டிய கிருபையும் அபிஷேகத்தையும்
தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெயர் பெயரை ஆசீர்வதியும். உங்களுடைய கிருபையுள்ள கருத்தை தாழ்த்தி புறப்படுத்தியுள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.